Hello students, welcome to Forker Academy. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து முழுமையாக வந்து பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஸ்டாப் ஸ்டடி, ஓகேவா, படிப்பதை வந்து தற்போது நிறுத்துங்கள், ரிவிஷனை வந்து தொடங்குங்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோடைய மையக்கரு. அதற்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இப்போ குரூப் 4 எக்ஸாம் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு ஒன்லி மெமரி தான். யார் வந்து ஃபுல்லாக மெமரி பண்ணுறாங்களோ அவங்க வந்து பாஸ் அப்படின்ட்டு இருந்துச்சு. அதற்கு பிறகு வந்து எப்படி மாறுச்சுன்னா, யார் நல்ல மெமரியும் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கான நாலேஜும் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்குன்னா, மெமரியும் பண்ணணும், நாலேஜும் பண்ணணும். யார் ஒருத்தங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, எதை படிக்கணும், எதை படிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் சக்ஸஸ் வந்து பண்ணுறாங்க. ஓகேவா, குரூப் 4 2024 பொறுத்த வரைக்கும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணால் நல்லா எல்லா டேட்டாவையும் மெமரி பண்ணணும். ஓரளவுக்கு கொஞ்சம் இது 10% போதும். 10% நாலேஜ், ஒரு 10% ஸ்மார்ட் ஒர்க் இருந்தால் போதும். 80% வந்து மெமரி, டேட்டா வந்து மெமரி தான் பண்ணணும். இந்த பேட்டர்னில் நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைசி வந்து ஒரு 30 நாட்கள் கிட்ட தான் வந்து நம்மகிட்ட டைம் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் ஒரு இடத்துல முடிவெடுக்கணும். ஓகே, நம்ம படித்த வரைக்கும் போதும், நம்ம ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு இடத்துல முடிவெடுத்தே ஆக வேண்டும். இல்லை நான் இன்னும் நிறைய படிக்க வேண்டியிருக்குன்னா ஜூன் 9 வரைக்குமே நம்ம படிச்சுக்கிட்டே தான் இருப்போம். ஓகேவா, ஏன்னா 100% சிலபஸ் அப்படிங்கிறத யாருனாலையும் வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ண முடியாது. இப்போ சக்ஸஸ் பண்ண எல்லாரும் என்ன 100% சிலபஸ் தான் முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. தமிழ் மட்டும் நல்லா படிச்சிருப்பாங்க. தமிழ் வந்து 100% சிலபஸை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸ் வந்து ஸ்கூல் புக்கில் உள்ள எல்லா எடுத்துக்காட்டு கணக்கு, எல்லா பயிற்சி கணக்கு, ஓல்டு கொஸ்டின் பேப்பர்லாம் ஃபுல்லாலாம் பார்த்துருக்க மாட்டாங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எல்லா விதமான கான்செப்ட் வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்படி கான்செப்ட் இப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இந்த பேட்டர்னில் தான் நம்ம படிக்கணும். ஓகேவா, ஜிஎஸ் அப்படிங்கிறலாம் ஒரு 60 to 75% தான் எல்லாருமே படிச்சிருப்பாங்க. ஓகே, யாராவது ரொம்ப நல்ல மார்க் எடுக்கிறவங்க யாராவது ஒரு சிலர் தான் வந்து பார்த்திங்கன்னா 70 to 80% சிலபஸ் வந்து படிச்சிருப்பாங்க. இதே பேட்டர்னை தான் வந்து நம்மளும் யூஸ் பண்ணணும். ஓகே, எல்லாத்தையும் உட்காந்து நான் ஜிஎஸ் எல்லாம் 100% முடிச்ச பிறகு தான் ரிவிஷன் பண்ணுவேன்ட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ரிவிஷன் பண்ண முடியாது. எக்ஸாமே வந்து முடிஞ்சிடும். நம்ம கடைசி வரைக்கும் படிச்சுக்கிட்டே தான் இருப்போம். ஓகே, இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்படி ரிவிஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலில் பார்ப்போம். இப்போ ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 hours வந்து கண்டிப்பாக வந்து ரிவிஷன் பண்ணியே ஆகணுங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 hours ரிவிஷன் ப்ளஸ் டெஸ்ட்டுனாலும் ஓகே, இல்லை 8 hours ரிவிஷன் ப்ளஸ் டெஸ்ட்டுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கொடுத்தாலும் ரொம்ப சூப்பர். ஓகேவா, அதுதான் நான் இங்கே டைம் ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பேன். 8 hour ரிவிஷன், அதாவது 3 மணி நேரம் தமிழுக்கு ரிவிஷன் பண்ணுறீங்க, மேக்ஸுக்கு ஒரு 2 மணி நேரம், ஜிஎஸ்க்கு ஒரு 2 மணி நேரம், நியூவாக படிக்கிறது ஒரு மணி நேரம் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டேன். அந்த நியூவாக படிக்கிறதுல நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸை ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டீங்க, எக்கனாமிக்ஸை ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டீங்க, ஜாக்ரஃபியை ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டீங்க. இந்த மூணையும் கொஞ்சம் நல்லா வந்து படிங்க. மேலும் கரண்ட் அவர்ஸ்லாம் வந்து இப்போவே வந்து படிக்க எனக்கு தெரிஞ்சு வேண்டாம். ஒரு ஜூன் 1 வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். மந்த்லி கரண்ட் அவர்ஸ் வந்து ஜூலை டு மார்ச் வரைக்கும் படித்தாலே வந்து போதுமானது. ஜூலை 2023 மார்ச் 2024 வரைக்கும் படித்தாலே வந்து போதுமானது. இது வந்து 8 hours ரிவிஷன் ப்ளஸ் ஒரு 2 to 3 hours வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்கள். இல்லை நமக்கு மொத்தமே வந்து 8 hours தான் பண்ண முடியும்னா 2 hour தமிழ், மேக்ஸ் 1 hour, ஜிஎஸ் 2 hour, நியூவாக வந்து 1 மணி நேரம் வந்து படிச்சுக்கோங்க. இது போதுமானது. அதுமாதிரி ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தால் சக்ஸஸ் வந்து பண்ண முடியாது. அந்த ரிவிஷனை எப்போ நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸாக கன்வெர்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும் சக்ஸஸ் பண்ண முடியாது. அந்த ரிவிஷனை டெஸ்ட் ப்ராக்டிஸாக மாற்றணும். மாடல் எக்ஸாம் நிறைய போட்டு பாருங்கள். இப்போது எல்லா அகாடமியும் வந்து மாடல் எக்ஸாம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, நானும் வந்து மாடல் எக்ஸாம் வந்து 1 or 2 வைப்பேன். அதை வந்து பின்னாடி சொல்கிறேன். ஸோ எல்லா மாடலையும் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். அந்த மாடல் அட்டன் பண்ணதான் உங்களுக்கு நிறைய தெரியும். டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை வந்து மைண்டில் வந்து பக்காவாக கிளியர் பண்ணிக்கோங்க. மற்றபடி வெறுமனையாக வந்து நம்ம ரிவிஷன் மட்டும் பண்ணிக்கிட்டு டெஸ்ட் ப்ராக்டிஸை போடலன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. மாடல் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது 200க்கு எத்தனை கரெக்ட் அப்படின்னு தெரியும் போது அதை இம்ப்ரூவ்மெண்ட்டே நம்மளால் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கும் மேக்ஸுக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நல்லா பார்த்துக்கோங்க. இது எப்போ சொல்கிறான், ஜிஎஸ்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க வேண்டாம். உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பர் எது, 12th ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பர் எது, டிகிரி ஸ்டாண்டர்டில் வந்து கொஞ்சம் ஈஸியாக கேட்டிருக்குது கொஸ்டின் பேப்பர் அப்படின்ட்டு மொத்தம் இதெல்லாம் கூட்டிங்கன்னா ஒரு 7 கொஸ்டின் பேப்பர் வரும். ஒரு 40 கொஸ்டின் பேப்பரில் ஒரு 7 கொஸ்டின் பேப்பர் வரும். அந்த 7ஐயும் நீங்கள் பார்த்தாலும் குரூப் 4க்கு எனக்கு தெரிஞ்சு யூஸ் ஆகாது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க வேண்டாம். இல்லை நான் எல்லாமே படித்து முடிச்சிட்டேன், ஜிஎஸ் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் மட்டும்தான் பார்க்கலன்னா இதை மட்டும் வந்து பாருங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா குரூப் 4 2022 நடந்தது, இஓ எக்ஸாம் கிரேட் 4 அண்ட் குரூப் 3. ஓகேவா, இந்த 3 வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள்.
இதுக்கப்புறம் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் உள்ள எக்ஸாமில் ஒரு சில கொஸ்டின் பேப்பர் வந்து கொஞ்சம் ஈஸியாக கேட்டிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு வேணால் பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு ஜிஎஸ் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பார்ப்பது யூஸ் வந்து கிடையாது. ஓகே, இப்போ அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 6th to 12th வரைக்கும் உள்ள நியூ புக் தமிழ் வந்து படிச்சிருப்போம். 6th to 10th அல்லது 12th வரைக்கும் உள்ள ஓல்டு புக் தமிழ் வந்து படிச்சிருப்போம். 6th to 10th மேக்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மேக்ஸு, கான்செப்ட்லாம் தெரிஞ்சிருக்கும். சோசியலை பொறுத்தவரைக்கும் 6th to 10th 11th 12th உள்ள முக்கியமான ஏரியா, அதாவது எக்கனாமிக்ஸு, பாலிட்டியில் வந்து 11th பாலிட்டி மட்டும் அப்படின்னு கொஞ்சம் முக்கியமானது மட்டும் படிச்சிருப்போம். 10th சயின்ஸ் யாரெல்லாம் படிச்சிங்கன்னு தெரில. 10th சயின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து படிக்கணும். இப்படி படிச்சிருப்போம். இது எல்லாம் நமக்கு நினைவு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அதை தான் இங்கே கொடுத்துருப்பேன். இது எல்லாம் நமக்கு நினைவு இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். இல்லை நான் இப்போ வரைக்குமே இதில் ஃபுல்லாக படிக்கலை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 6th to 10th நியூ புக் தமிழ் ஃபுல்லாக முடிச்சிருப்பீங்க. 11th 12th படிச்சிருக்க மாட்டீங்க. 6th to 10th ஓல்டு புக் தமிழ் வந்து படிச்சிருக்க மாட்டீங்க. ஓகே, அப்போ இங்கே ஏதாவது ஸ்மார்ட் ஒர்க்கு யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஓல்டு புக்குக்கு 9th 10th கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. 11th 12th வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு எதெல்லாம் முக்கியமோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மேக்ஸுக்கு வந்து கான்செப்டும் ஓல்டு கொஸ்டின் பேப்பரை பார்த்துக்கோங்க. இப்போ சோசியலை பொறுத்த வரைக்கும் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? 10th சோசியலுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும். 10th சயின்ஸுக்கு வந்து நல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும். 11th எக்கனாமிக்ஸ், 12th எக்கனாமிக்ஸ் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். ஓகேவா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஒரு 84 லெசன்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. நான் அந்த வீடியோ லிங்க் கீழேயும் திரும்ப கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு அதிலிருந்து பாருங்கள். அதில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை மட்டும் பெர்ஃபெக்டாக பண்ணாலே பாஸ் பண்ண முடியும். ஓகே, இவ்வளோதான். நம்ம வந்து கடைசி வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருந்தால் ரொம்ப திண்டாட்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம கடைசி வரைக்கும் படிக்க முடியும் அண்டு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணலனாலும் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு ரிவிஷனுக்கு மூவ் பண்ணுங்கள். ரிவிஷன் வந்து நல்லா பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். பை.